நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின், இந்த ஐ லுக் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி இந்த ஐ லுக் பண்ணுறதுக்கு. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஸை வந்து நல்லா தொடச்சிக்கணும், கிளென்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஐ ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஐப்ரோ வந்து கோம் பண்ணி நம்ம ஐப்ரோ ஷேப் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக் பிராண்டில் தான் போட்டிருக்கேன். இது வந்து கிரே கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. நீங்கள் வந்து பியூர் ஹேர்ஸிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஹனி ப்ரௌனுமே நல்லாயிருக்கும் இந்த பிராண்டில். அப்புறம் வந்து நம்ம கன்சீல் பண்ணோடனே ஐப்ரோ வந்து ஒரு ஷேப் கொடுத்துரும். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஐப்ரோ ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஐ ஷேடை யூஸ் பண்ணுறோம். ப்ரௌன்லையே 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், மீடியம் ப்ரௌன். 3 ப்ரௌனுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் ஐபாலில் வந்து நல்லா ஒரு கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹைலைட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிக்மெண்டேஷனுக்காக பிஏசியோட க்ளோ யூஸ் பண்ணி தான் நான் வந்து பிக்மெண்டேஷனுக்கு அந்த கிளிட்டர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல சூப்பரான ஒரு ஐ லுக் கிடைக்கும். ஐப்ரோ கீழே நம்ம ஹைலைட் பண்ணிட்டு தான் ஐலைனர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் பார்த்தீங்கன்னா இன்க்ளோடட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். மிடில்லேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு விங் லைன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து எட்ஜ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு நீட்டாக வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லேசஸ் வந்து பிஏசியோட லேசஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் லிக்விட் ஐலைனர் வச்சு நான் செட் பண்ணி லிக்விட் ஐலைனர் போட்டோன்னே கண் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். காஜல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளோடோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். லைனருக்குமே அதான் யூஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். காஜல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ப்ரெஷ்ஷை மட்டும் எடுத்து கார்னரில் லைட்டாக ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டிங்கனால அழகான கேட்டை வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.